இன்றைக்கு ஜோதிட தலைப்பு மகர ராசி. மகர ராசியை பற்றி பார்ப்போம். மகர ராசியின் சிறப்புகள், அற்புதங்களை பற்றி பார்ப்போம். நமது வீடியோவை பார்க்குறவங்க என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட அன்பு ஆதரவும் என்றைக்கும் எனக்கு தேவை. இந்த ஜோதிட தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், நான் உங்கள் ஜோதிட சிரோன்மணி, ஜோதிட ஞான வித்யாத்ரி மற்றும் பஞ்சபட்சி ரத்னா. இன்னைக்கு ஜோதிட தலைப்பில் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா மகர ராசி. மகர ராசியை பற்றி பார்க்கலாம். மகர ராசியின் சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பொது பலன். மகர ராசிக்காரங்க பார்க்குறதுக்கு அப்பாவி மாதிரி இருப்பாங்க, ஆனால் எல்லா விவரமும் தெரிஞ்சவங்க. A to Z அவங்களுக்கு எல்லா விவரமும் தெரியும். பார்க்குறதுக்கு அப்பாவி மாதிரி இருப்பாங்க, ஒன்றும் தெரியாத குழந்தை முகத்தோடு இருப்பாங்க இந்த மகர ராசிக்காரர்கள். இவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு பலம் வாய்ந்தவங்களாக மாறிடுவாங்க. அதீத பலம் கொண்டவங்களாக இருப்பாங்க. அதாவது தான் இருக்கும் இடத்துல, அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்தையே தனக்கு சாதகமாக மாற்றிக்கூடிய ஆளுங்க இந்த மகர ராசிக்காரங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு உள்ளம், மனம் அப்படிங்கிறது ஒரு கடினமான ஒன்று. அந்த கடினமான மனதில் என்ன விதைச்சாலும் அவ்வளோ சீக்கிரம் அது அவங்க ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் அது வெளியே வரும். இல்லைன்னா அந்த குணம் அது மாறவே மாறாது. எல்லாத்தையும் எதிர்க்கக்கூடிய குணம், எல்லாத்தையும் அமைதியாக பார்க்கக்கூடிய குணம். இவங்க மறைஞ்சு வாழக்கூடிய தன்மை உடையவங்க. அவ்வளோ சீக்கிரம் தன்னோட முகத்தை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அதே சமயம் கூட்டமாக வாழக்கூடியவங்க. இவங்க இருக்கிற இடமே தெரியாது யாருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த மகர ராசிக்காரங்க. எவ்வளோ பெரிய கடினமான வேலையாக இருந்தாலும் அதை சுலபமாக செஞ்சு முடிப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு கடினமான வேலைகள் தான் பிடிக்குமே. உழைப்புக்கு பெயர் போனவங்க. உழைக்கணும். இந்த உழைப்பு மட்டுமே இந்த மகர ராசிக்காரங்களுக்கு மிக நம்பகத்தன்மையானது. அந்த அளவுக்கு உழைக்கக்கூடிய தன்மை உடையவங்க. ஆனால் அந்த உழைப்பு யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சேராது. அவங்க உழைக்கக்கூடிய உழைப்பு எல்லாமே அடுத்தவங்களுக்காகவே தான் இருக்கும். அப்படிப்பட்ட நல்ல அற்புதமான ராசிக்காரர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள். ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு பேஸ் மட்டமே இவங்களாக தான் இருப்பாங்க. அந்த கம்பெனியை வழிநடத்தக்கூடியவங்க, அந்த அடித்தளம், பேஸ் மட்டம், இதெல்லாம் அந்த கம்பெனி ஸ்ட்ராங்காக கொண்டு போகிறவங்களே இந்த மகர ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் இவங்க உழைத்தது, இவங்க கஷ்டப்பட்டது இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. இவங்க கடைசி வரையும் அந்த அடிமட்டத்திலேயே தான் இருப்பாங்க. இவங்கள மிதித்து தான் எல்லாரும் மேலே வந்திருப்பாங்க. ஆனால் இவங்க கடைசி வரையும் அதே இடத்துலையே தான் இருப்பாங்க. இவங்க ரொம்ப பொறுமைசாலியானவங்க. எதையுமே யோசித்து நிதானத்தோட சிந்தித்து செயல்படக்கூடியவங்க. அது மட்டும் இல்லை, இவங்க எந்த ஃபீல்டில் இருக்காங்களோ அந்த ஃபீல்டில் நிதானமாக செயல்பட்டு சாதிக்கும் திறமை கொண்டவர்கள். எந்த ஃபீல்டில் இருக்காங்களோ அந்த ஃபீல்டில் பெரிய சாதனையாளராக வருவாங்க. ஆனால் பொறுமையாக நிதானமாக வருவாங்க. அந்த வரக்கூடிய ஸ்டேஜ் அவங்க ரொம்ப அற்புதமான ஸ்டேஜாக இருக்கும். நிறையா பட்டமெல்லாம் வாங்குவாங்க. அவங்க நிறையா பேரும் புகழும் கைத்தட்டலும் வாங்கக்கூடிய நபர்களாக வருவாங்க. இவங்க எல்லா ஃபீல்ட்லேயுமே, எல்லா துறைகளிலையுமே வலம் வரக்கூடியவங்க. இந்த மகர ராசிக்காரர்கள் எல்லா துறைகளிலும் இருப்பாங்க. எந்த துறையிலையும் இவங்க இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லா துறையிலையுமே இருப்பாங்க. எல்லாத்துலேயுமே அந்த துறைக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அதை அலசி ஆராய்ஞ்சு அடிமட்டம் வரையும் என்ன இருக்குது அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சிக்கக்கூடிய நபர்கள். இந்த நபர்கள் அவ்வளோ சக்திமிக்கசாலிகள், திறமசாலிகள், புத்திசாலிகள். ஆனால் தான் செயல்படக்கூடியது நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படுவாங்க. இவங்க எல்லாரையுமே தன்வசப்படுத்தக்கூடியவர்கள். தன்னோட புத்தி கூர்மையால் பிரெயின் வாஷ் பண்ணும் திறமை இவங்களுக்கு அதிகம். யாராக இருந்தாலும் சரி, சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, ஆப்போசிட் பர்சனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்கள பேசியே மயக்கிடுவாங்க, பேசியே பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு தன் புத்தி சாதுரியத்தை பயன்படுத்துவாங்க. இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பணம் ஒரு பெரிய விஷயம். எப்பயுமே தான் பணத்தோடு இருக்கணும், தான் பெரியாளாக இருக்கணும், தான் வாழ்க்கையில் முன்னேறணும், தன்னை பற்றி மட்டுமே அதிகம் நினைக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. அதே சமயம் தன் குடும்பத்தில் யாராக இருக்காங்களோ அவங்கள பற்றியும் அவங்க நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நினைப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா கடைசியில் அது பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் முடியும். அவங்களுக்கு தான் சம்பாரித்து பெரியாள் ஆகணுங்கிற கனவு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும்.
மகர ராசிக்காரங்களானாவே உழைப்பு உழைப்பு உழைப்பு, இதுதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த 2026 மகர ராசிக்காரங்களுக்கு மிக சிறப்பாகவும் அற்புதமாகவும் நல்ல அனுகூலத்தோடும் அமையப்போகுது. புது உறவுகள், நிறைய வரவுகள் காத்திருக்கு. அது மட்டும் இல்லை, நிறைய நல்ல அனுகூலங்கள், ரொம்ப சுபிட்சமான வாழ்க்கை காத்திருக்கு. இவங்க விநாயகர் வழிபாடு பண்ணுறது மிக சிறப்பானது. விநாயகர் வழிபாடு தினமும் பண்ணாங்க அப்படின்னா இந்த 2026 நல்ல அற்புதமான விஷயங்களெல்லாம் நடக்கக்கூடிய காலமாக அமையப்போகுது. மீண்டும் வேறொரு தலைப்பில் வேறொரு வீடியோ ஜோதிட தகவலை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ஜோதிட தகவல் ஏதாவது வேண்டும் அப்படின்னா, உங்களோட ஜென்ம ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே ஜாதகத்தை கொண்டு வாங்க. MD ஸ்ரீ அகத்தியர் ஜோதிட நிலையம் இங்கே நீங்கள் கொண்டு வாங்க. உங்களோட ஜென்ம ஜாதகத்தோட முழு பலனையும் தெரிஞ்சுக்கங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் 9629962896. வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். சேலம் தாதகாப்பட்டியில் MD ஸ்ரீ அகத்தியர் ஜோதிட நிலையம் அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம்.